இங்க இருக்கக்கூடிய மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள், மாற்று மொழியை பேசுபவர்கள் ஓட்டை கவர்வதற்காக இங்க இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் நாடகம் போறது பட்ட பிரயோஜனம் நமக்கு தெரியுதா இல்லையா? மாற்றே இல்லைல்ல. இங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலையில தீபம் ஏத்துறதுக்கு எந்த இஸ்லாமிய சகோதரர்கள் தடை சொல்லவே இல்லை. அங்க இருக்க மக்கள் நாங்கள் உண்மையா ஒற்றுமையா இருக்கிறோம். அவன் எழுதி கொடுத்துருக்கான் அமைதி ஒப்பந்தத்தில் 2 வாட்டி நீங்கள் ஏற்றிக்கங்க, எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. தர்கா விட்டு 50 மீட்டர் தள்ளி இருக்குது, ஏற்றிக்கங்க. என்னென்ன போய் அது பௌத்த சமண மன்னர்களது சமணர்கள் 6 மணிக்கு மேலே உட்காந்து ரவுண்ட் கான்ஃபரன்ஸ் போடுவாங்க. கோர்ட்டில் சொல்கிறான் ஒருத்தன் என்ன சொல்கிறான், முருகருக்கு 2 பொண்டாட்டி, அந்த 2 பொண்டாட்டி கதையெல்லாம் இங்கே சொல்லாதீங்கன்னு ஒருத்தர் யார் வழக்கறிஞர் ஜோதி வாதாடனா இல்லையா? அதெல்லாம் எவ்வளோ பெரிய அவமதியான செயலுங்க. பூர்ணச்சந்திரன் ஒருத்தர் எதுக்குங்க செத்தான்? அவனை கிறுக்காங்க பிடிச்சிருக்கு. நீங்கள் என் தாயையோ என் தாய் மண்ணையோ எவனா பழிச்சானா அவன் சொக்காவை பிடிச்சி அடிப்பேன். இது என்னோட அடிப்படையான குணம், என்னோட அடிப்படையான குணம். என் மண்டையோ என் மொழியையோ என் தாயையோ ஒருத்தன் பழிச்சானா எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் தான் அவன் சொக்காவை பிடிச்சி அடிப்பேன். அது என்னுடைய குணம். அதே மாதிரி அவன் தினந்தோறும் வழங்குகிற ஒரு கடவுளை நீங்கள் அதுக்கு தீபத்தினுள்ள அது ஒரு மைல் கல்லுன்றாங்க கனிமொழி. யாரு? நில அளவை கல்லுன்றாங்க கனிமொழி. ஒருத்தர் என்ன சொல்றான், சமணர்கள் உட்காந்துருப்பாங்க 6 மணி ஆனால் சமணர்கள் ரவுண்ட் கான்ஃபரன்ஸ் போடுவாங்க. சமணர்கள் 6 மணிக்கு மேலே கண்ணே விழிக்க மாட்டாங்க, விளக்கே ஏற்ற மாட்டாங்க. அந்த விளக்கில் வெற்றில் பூச்சில் எதுனா பட்டு செத்துச்சுன்னா ஒரு உயிரை கூட கொல்ல மாட்டாங்க, சமணர்களுடைய கோட்பாடு. ஆனால் அதுவே தெரியாமல் பேசிக்கே தெரியாமல் சொல்கிறான் 6 மணிக்கு மேலே அவங்க ஏற்றுவாங்கன்னு ஒருத்தன் தூடுறான். ஒருத்தன் இங்கே 2 பொண்டாட்டிக்கார முருகன் ஒருத்தன் அடிச்சு விட்றான். இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய முருக பக்தரான பூர்ணச்சந்திரனை போய் ஆழ் மனதில் பாதிக்குதுங்க. திறனற்று இருக்கிறேன், செயலற்று இருக்கிறேன், எனக்கு எதுவுமே பண்ண முடியல, எதிர்த்து என்னால் பேச முடியல, என்னால் எதிர்த்து தீபம் ஏற்ற முடியல, என் முருகனுக்கு ஆற்ற வேண்டிய கடமை என்னால் ஆற்ற முடியல. நான் எப்படி கையாளத்தனமாக இருக்கிறேன், கையாளத்தனமாக இருக்கேன் என் கடவுள் முன்னாடி. அப்புறம் என்ன பண்ணுறேன், என்னை நானே மாச்சிக்கிறேன், என்னை நானே நான் மாத்திக்கிறேன். அந்த மன உளைச்சலுக்கு தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றேன், என்னை நானே தீயிட்டு கொளுத்துக்கிறேன். எங்க கொளுத்துறான்? அதுவும் எவன் ஒருவன் கடவுள் இல்லைன்னு சொன்னானோ அதே ஈவர ராமசாமியோட சிலைக்கு முன்னாடி தான் கொளுத்துக்கிட்டான்.